Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிட்காயினோட ஃபர்தர் அனலைஸ் பத்தி பார்க்கலாம். ரொம்ப நாளா பிட்காயின் வந்து ஒரே ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ போரிங் கண்டிஷன்ல இருக்கு கிட்டத்தட்ட 1 வீக். இங்க வந்து டெக்னிக்கலா நம்ம என்ன பாசிபிள் இருக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு, ஏன் வந்து இந்த மாதிரி போரிங் கண்டிஷன்ல போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல அனலைஸ் பார்க்கலாம். சரிங்களா? வீடியோக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயே போட்டுருப்போம். சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பிடிசி பாருங்கள், 67,800 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டெக்னிக்கலாக நம்ம வந்து சார்ட் என்ன நமக்கு காமிக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள் எங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். 72,000 அந்த ரெசிஸ்டண்டில் வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் என்ன ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் கிட்டத்தட்ட மார்ச் 26 மே 22, மார்ச் ஏப்ரல் மே, கிட்டத்தட்ட 3 மாதங்க. 3 மாதம் உள்ள ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் அது. ஓகேவா? ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்கும் பொழுது தான் மார்க்கெட்டு ஹெவியான மூமெண்ட்டு இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த ரெசிஸ்டண்டில் 3 தடவை, அதுவும் 1 டே கேண்டலில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு டைமு, செகண்ட் டைமு, இப்போ ரீசெண்டாக 3rd டைமு. ஸோ 3 டைம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. பட் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? உடைக்கும்னா பம்ப் பண்ணால் தான் உடைக்க முடியும். ஸோ ஓகே, இப்போ இங்கேருந்து எப்படி உடனே வந்து ரிவர்ஸ் எடுக்குமா, எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதோ நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, ஒயிட் லைனில். ஸோ இந்த ஒயிட் லைன் சப்போர்ட் வந்து 67,000 சப்போர்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த 67,000 சப்போர்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் ரீட்டர்ஸ் எடுத்துகிட்டு மேலே போன ப்ரைஸு 70,000 போன ப்ரைஸு அகைன் என்ன பண்ணியிருக்கு, 67 வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே 1 வீக்குள்ளே ஒரே ப்ரைஸ்க்குள்ளே நடந்துகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ப்ரைஸ் மூவ்மெண்ட் பாசிபிள் இருக்குன்னா, ஆல்ரெடி இங்கே வந்து டீவியேஷன் விட்டுட்டான். ஓகேவா? அந்த சப்போர்ட்டு கீழே உள்ள ஒரு பிக்கு மாதிரி விட்டு, 1 டே கேண்டலில் தெரியும், பிக்கு மாதிரி விட்டு டீவியேஷன் விட்டுட்டான். பட் இன்னும் கேண்டில் க்ளோஸ் ஆகி டீவியேஷன் வைக்கல. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு தான் போகும்னு நான் சொல்ல வரல. சப்போஸ் இங்கே வந்தால் இங்கேருந்து ரிட்டர்ன் எடுக்க அதிகமாக சான்ஸ். இங்கே பாருங்கள் எப்படின்னா, இங்கே பாருங்கள் இப்படி வந்து கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது பிடிசிக்கு. அப்படி இல்லைன்னா இங்கே வந்து இப்படியே சைட்வே போட்டு எங்கேயும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இப்படி கீழே வந்தால் பேனிக் ஆக வேணாம், அது வந்து ஒரு டீவியேஷனாக இருக்கும், கேண்டில் க்ளோஸ் டீவியேஷனாக கூட இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு இப்படி போகலாம். இல்லைன்னா இங்கே வந்து அப்படியே டீவியேஷன் அப்படியே இன்னும் போரிங் கண்டிஷனில் போட்டு அப்போ கூட மறுபடியும் அப்படி மேலே போகலாம். ஸோ 2 சான்ஸ் இருக்குது. அப்படி ரெண்டு சான்ஸுக்கும் நம்ம வந்து சைடில் ஒரு ட்ரெண்ட் வரையும் பொழுது, இங்கே ஒரு ட்ரெண்ட் இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்ன பண்ணுவான்னா, இப்படி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்துட்டு இந்த சப்போர்ட்டையும் கீழே உடைச்ச மாதிரி இருக்கும், இந்த ட்ரெண்டையும் உடைச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உடைச்சான்னா அப்புறம் வந்து இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி போகிறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் லாங்கர் டைம் ஃப்ரேமில் மேல் நோக்கி தான் போகிறதுக்கு முயற்சி பண்ணும். ஏன்னா இங்கே பாருங்கள் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் வந்து இருக்குது. சரிங்களா? ரிஜெக்ட் ஆகிருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்காக மேலே போய் தான் பார்க்கும். சப்போஸ் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட போகலாம், இல்லைன்னா கரண்ட் ப்ரைஸில் கூட போகலாம். சரிங்களா? ஸோ இது டபுள் மூமெண்ட் நடக்கும். பட் வந்து ஓவராலாக பார்த்தா ப்ரைஸ் வந்து ஒரு மேலே நோக்கி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது as per இந்த லிக்விடிட்டி சார்ட் வச்சு பார்க்கும்பொழுது. சரிங்களா? நம்ம டெக்னிக்கல் சார்ட் வச்சு பார்க்கும்பொழுது அதான் இருக்குது. அப்படி போனால் நெக்ஸ்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, 72 ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த 72 ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு மேலே போகும் பொழுது மார்க்கெட் நல்லா பீக் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன்.
முக்கியமாக வந்து நம்ம சில நேரத்தில் வந்து ETH வந்து டெக்னிக்கலாக வந்து அஸ் பர் மை டெக்னிக்கல் நாலேஜ் சொல்கிறேன், டெக்னிக்கலாக வந்து வேறு ஆப்போசிட் சிக்னல் கொடுக்கும். இந்த BTC பார்த்திங்கன்னா அதே ஆப்போசிட் சிக்னலாக கொடுக்கும். பட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது, ஏன்னா BTC தான் ஹெட்டு, அதனால் BTC ஃபாலோ பண்ணி தான் நான் எப்போவுமே வந்து மார்க்கெட் வந்து பார்ப்பேன். ஸோ அதனால் BTC ஃபாலோ பண்ணி தான் இப்போயும் நான் மார்க்கெட் பார்க்குறேன். சரிங்களா? அதனால் ETH கூட பம்பு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நேற்று கூட நம்ம ப்ரைவேட் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம். ETH BTC சார்ட் வந்து செம்மையான ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனு கண்டிப்பாக ரொம்ப நாளாக ரிஜெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் ட்ரெண்ட் லைன்லேயே. ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சா நல்ல ப்ரைஸ் மூமெண்ட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ETHக்கு. ஸோ நம்ம BTC அனலைஸும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஓகே கேஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். என்னோட இந்த டெக்னிக்கல் அனலைஸ், மை சைக்காலஜி அனலைஸ் எல்லாமே வந்து என்னுடைய ஓன் நாலேஜில் தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஓனாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ முடிவெடுங்க, உங்களுடைய ஓன் ரிஸ்கில் இருக்குது எல்லாமே. சரிங்களா? ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.